பிரார்த்தனைகள் ஆரம்பிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ரயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா भगवती उत्तम श्लोके भक्तिर्भवती नैष्टिकी। ओम अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाके चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। भूताैर्महद्भिर् य इमा पुरो विपुर् निर्माय चेता यत् अमुष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशतात्मकः सो अलङ्कृत श्रीष्ठ भगवान् वसांसि मे। குலசேகர ஆழ்வார் கன்யன்கள் பிரார்த்தனைகள், அவருக்கான பிரார்த்தனைகள். மாதாஜி நேத்திக்கு கேட்டேன், குலசேகர ஆழ்வோடு நீங்க சொன்ன அந்த கதையெல்லாம் கேட்டேன். ராஜாவா இருக்காரு அந்த படையெடுத்து அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு கேட்டேன். இன்னைக்கு ஸ்லோகமா என்னோடத்துல லிப்கோ வெளியீடுங்கிறதுல அவரோட ஸ்லோகம் இருக்கு. சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம் புஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம் வேதவேத்யே பராபும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசா தாசி சாக்ஷாத் நாராயணாத்மனா அஞ்சன மாமலை பிறவியாதரித்தோன் வாழியே அணியரங்கர் மன தூணை அடைந்தோன் வாழியே வஞ்சி நகரன் தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசித நிற்புணர் பூசம் வந்தித்தான் வாழியே அஞ்சல குடப்பாம்பின் கையில் இட்டான் வாழியே அனவர தமி ராமகதை அருளுமவன் வாழியே செஞ்சொல் மொழி நூற்றஞ்சும் செப்பினான் வாழியே சேரலர்கோன் செங்கமல திருவடிகள் வாழியே. குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீல பிரபுபாதர் திருவடிகளே சரணம். சென்ற வாரம் முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஸ்ரீவல்லவேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரயேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகஷயனேதி ஜெகன் நிவாசேதி ஆலாபினம் பிரதிதினம் குருமா முகுந்த. இந்த ஸ்லோகத்துல இருந்து யாராவது மனப்பாடம் பண்ணி இருந்தீங்கன்னா சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தை யார் மனப்பாடம் பண்ணீங்க? நான் சொல்றேன், சொல்லுங்க. ஸ்ரீவல்லவேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாகேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசே வித்யாலாபினம் பிரதிமதம் குருமே முகுந்தா. நல்லது, நன்றி மாதாஜி. ஸ்ரீவல்லபா அப்படின்றதுக்கு மொழிபெயர்ப்பு யாராவது சொல்ல முடியுமா? ஸ்ரீவல்லபா லட்சுமிபதியே. இதி அப்படின்னா என்ன? இதி இருங்க சாரதா மாதாஜி, நீங்க ரொம்ப ஆர்வ கோளாறு, மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க.
ஓகே. நிர்மலா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதின்னா இவ்வாறு. மாதாஜி இந்த மாதிரி என்ன சொல்லவைன்னு சொல்றது இதி. வெரி குட் வெரி குட். இந்த மாதிரி, இவ்வாறு, இவ்வாறு. இவ்வாறு. தயாபரா அப்படின்னு என்ன அர்த்தம்? தயாபரா அபார கருணை கொண்டவர் மாதாஜி. கருணை உடையவர். உடையவர். நாதா, நாதா அப்படின்னு என்ன? நாதா என்ற தலைவர். முழுமுதற் கடவுள். முழுமுதற் கடவுள். நாதர். இந்த ஸ்லோகம் எந்த ராகத்துல எந்த துவனியில பாடப்பட்டிருக்கு? பிரம்ம சம்ஹிதை மாதிரி ராகம். இல்ல, நான் ஒரு ராகத்தினுடைய பெயர் சொன்னேன். வசந்த வசந்த திலகம். வசந்த திலகம். அதன்படி ஒரு வரியில எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 14 வரிகள் மாதிரி. ஒவ்வொரு லைன்லயும் 14 எழுத்துக்கள். 14 எழுத்துக்கள். ஒரு வரியில 14 எழுத்துக்கள். அதே மாதிரி எல்லாத்துலயும் 14 14 14. அப்ப இது வந்து ஒரு அழகான கவிதை கூட. சரி, இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரே ஒரு சிறப்பம்சம் இருக்கு. யார் நோட் பண்ணீங்களோ அவங்க சொல்லலாம். இந்த ஸ்லோகம் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசுங்க. இந்த ஸ்லோகத்துல பொதுவா நம்ம வந்து கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்யும் போது அவரை புகழ்ந்து பாடுவோம். ஆனா இந்த ஸ்லோகத்துல ஆழ்வார் ஒரு விஷயத்தை வைக்கிறார். அது என்ன விஷயம்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நாமங்களையே எப்போதும் ஓத வேண்டும். உங்களுடைய நாமங்களையே எப்போதும் ஓத வேண்டும். மோகினி ரூபா, நீங்க பகவானுக்கு பல குணங்கள் இருக்கு என்றும் அதுல முக்கியமானது பக்தர்களுக்கு பகவான் பிரியமானவர். பதில்லாம் சரிதான். ஆனா இது டோட்டலா ஒரு விஷயம் இருக்கு. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. பத்மாட்சி மாதாஜி. மாதாஜி என்ன சொல்லுதுன்னா, ஸ்ரீ வல்லவேதி அந்த மாதிரி வரேதி தயாவரேதி இப்படி வந்து இந்த மாதிரி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் இருக்குமா? பிறவி துன்பத்தை துடைக்கணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ஒவ்வொரு பிறவையிலும் உம்முடைய அருளால் திருவடிகளை மறவாமல் இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது? எல்லா கருத்துக்களும் சரியான தன்னை பாவத்துல பேசுறாரு. தன்னை பாவம் வந்து அந்த சண்டைக்கு போறச்ச எப்போ நடந்ததுக்கு இப்ப சண்டை போறாருல இலங்கைக்கு, அது தன்னை பாவம். மாதாஜி இந்த பூதனையினுடைய அந்த வதம் சொல்லி உவமையா சொல்லி உன்னை விட கருணை கிடையாது அதுவும் இருக்கலாமா மாதாஜி? எல்லாருடைய பதிலும் சரியான பதில் தான். இதுல முக்கியமான சிறப்பம்சம், பகவான வந்து நான் சொல்ல மாட்டேன், நீ என்ன சொல்லவேன்னு சொல்றாரு. நாமத்தை சொல்றதுக்கு எனக்கு வந்து துர்தெய்வம் இத்ரிஷம் இகாஜானி, எனக்கு ருச்சி கிடையாது. நீ என்ன சொல்லவை, இப்படியெல்லாம் என்ன நீ சொல்லவை, நானா செய்ய மாட்டேன், நீ என்ன சொல்லவைன்னு சொல்றாரு. அதுதான் உண்மை. பகவானை கொண்டு பகவானை அடைதல். அதனால்தான் பக்தி யோகத்துக்கு ஏற்றம் அதிகம். பக்தி யோகம் என்பதுக்கு ஏற்றம் எதுக்கு அதிகம்னா, பகவானால செய்யப்படுறதுதான் பக்தி யோகம். நாம நினைச்சுக்கிறோம் நாம செய்யறோம்ட்டு. ஆனா அவர் வந்து நமக்கு செய்யறதுக்கான எல்லா உந்துதல்களையும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாரு. அதனால பக்தி யோகத்துக்கு ஏற்றம் அதிகம். மற்ற யோகங்கள்லாம் நம்முடைய சக்தியில இருக்கு. நம்முடைய சக்தியை இப்போ ஞான யோகம் இருக்கு, அஷ்டாங்க யோகம் இருக்கு. எல்லா யோகத்திலையும் ஒரு யோகி, ஒரு ஞானி தன் பலத்துல நடக்கிறான். பக்தி யோகி பகவானுடைய பலத்துல நடக்கிறான். இந்த குரங்கு குட்டி பூனைக்குட்டி கதையை ஞாபகம் வச்சுக்கணும். குரங்கு குட்டி தன்னுடைய பலத்துலதான் தாயை பிடிக்குது. தாயுடைய பலம் அதிகமா குழந்தையுடைய பலம் அதிகமான்னு பார்த்தா தாயுடைய பலம் தான் அதிகம். குரங்குனுடைய குட்டியினுடைய பலம் குறைச்சல். அதனால வாய்ப்புகள் இருக்கு அந்த குட்டி கீழே விழுறதுக்கு. நிறைய முறை பார்த்துருப்பீங்க, குரங்கு குட்டி கீழே விழுந்துரும். ஆனா அது வீக், அது ரொம்ப பலசாலி இல்லை. ஆனா தாய் தூக்கிட்டு போகும்போது விழறதுக்கு வாய்ப்பே இல்லை. பூனைக்குட்டியை வந்து பூனை வந்து தாய் பூனை தூக்கிட்டு போவோம் வாயில வச்சு. இப்ப பக்தி யோகம் என்பது
தாய் சுமந்து செல்வதை போல கிருஷ்ணரே நடத்தி செல்வார். அதனாலதான் சரணாகதி பண்ணிட்டு அவர் மீது முழு நம்பிக்கையோட நம்ம பக்தி தொண்டு செய்யும் போது, பக்தி தொண்டே பகவானுக்கும் பக்தி தொண்டுக்கும் கூட வித்தியாசம் கிடையாது. நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால அதே போல அதனால பகவான் எப்பொழுதும் நம்மோட இருந்து தள்ளி தள்ளி விடுவார். நமக்கே நம்முடைய பலத்துல பகவானை அடைதல் சாத்தியமே கிடையாது. குரு பரம்பரையினுடைய கருணையிலும் பகவானுடைய கருணையிலும் தான் சாத்தியமாகும். அதுதான் இந்த ஸ்லோகத்துல அவர் தெளிவா சொல்றார். இப்படிலாம் என்ன நீ சொல்லவை, இதி இதி இதி, அதான் இதியினுடைய முக்கியத்துவம். நன்றி. பக்தர்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல பதில் சொன்னீங்க. நன்றி. பத்மாவதி மாதாஜி. மாதாஜி, பக்தி தொண்டுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லையா மாதாஜி? பக்தி அதுதானே இப்ப சொன்னீங்க. அது எப்படிதானே எப்படி நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லையோ, நம்ம பண்ற தொண்டுக்கும் பகவானுக்குமே வித்தியாசம் கிடையாது மாதாஜி? இல்ல. அதனால பக்தி தொண்டு அப்படின்னு அந்த பியூர் லெவல்ல, அது இம்பியூர் லெவல்ல இல்ல. நீங்க கர்மகாண்டம் மாதிரி பக்தியை செய்யறது இல்ல. பியூர் பக்தி தொண்டு பகவான் தான். பட் மாதாஜி, இப்போ சம்டைம்ஸ் நம்ம கர்மகாண்டமா கூட சம்டைம்ஸ் செய்யற ஒரு சந்தர்ப்பம் வந்தா கூட அது, ஆனா அது அப்போ கிடையாது மாதாஜி. பியூரா செஞ்சாதான் அது. இப்போ இப்ப நானே இப்போ என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இப்ப நான் போன வாரம் கூட சொன்னேன் இல்லையா, அர்ச்சனை, அது நரசிம்மருக்கு தான் பண்றோம்னா கூட அது கர்மகாண்டம் மாதிரிதான் சொன்னீங்க. அப்ப அந்த நான் இத பத்தி பேசும்போது நம்ம எல்லாம் பக்தர்கள் எல்லாம் படி ஏறின்னு இருக்கிறோம். ஏறல இன்னும், படி ஏறி கொண்டிருக்கிறோம். சரண் அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் பக்தர்னு சொல்றதா இல்ல பக்தர் ஆகிறதுக்கு முயற்சி செய்யறோம்னு சொல்றோமானா, பக்தர் ஆகிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எப்போ நம்ம பக்தர் ஆயிடுறோமோ, எப்போ முழு பக்தி தொண்டுக்கு, தூய்மையான பக்தி தொண்டுக்கு வரோமோ, அப்ப இதெல்லாம் அப்ளை ஆயிடும். அது வரைக்கும் நம்ம எல்லாம் பயிற்சி தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால ஏற்றத்தாழ்வுகள் வரலாம், இல்ல இதுலயே கீழவும் இறங்கிடலாம், படிப்படியா கீழே இறங்கிடலாம். கிட்டவே வராம, பக்திக்கு வராம கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மாதாஜி, நம்ம எந்த நிலையில இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மேல போறதுக்கு முயற்சி பண்ணணும். ஜென்யூன் என்ன சொல்றது, உண்மையா முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ ஓரளவு அடிப்படையிலே எல்லாத்தையும் பிரபுபாதர் சொல்லி கொடுத்துட்டாரு. இதுதான் உண்மை, இதுக்குதான் நம்ம முயற்சி பண்ணணும். மற்றதெல்லாம் வீண் திசை திருப்பம் தான் நமக்கு, மற்ற விஷயங்கள்லாம். அதனால அடிக்கடி நம்ம மனசுக்கு சொல்ல வேண்டியது தூய பக்தி தொண்டு தான் நம்ம கோல் பண்ணணும். மற்றதெல்லாம் ஆசை இருக்கு, இல்லைன்னே சொல்ல. யாருக்கும், இப்ப எனக்கே இல்லை, எல்லாருக்குமே உலகாய விஷயங்கள்ல ஆசை இருக்கு. படிப்படியா நம்ம அந்த முன்னேற நாள் போக போக அந்த உண்மையை நோக்கி, தூய பக்தியை நோக்கி தான் அடி எடுத்து வைக்கணும். சரி, இப்போ தப்பு பண்ணிட்டேன், இனியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு முன்னேற்ற பாதையில தான் நாம திரும்ப கீழே இறங்குறதுக்கு பார்க்க கூடாது. நிறைய பக்தர்கள் இஸ்கான் வந்ததுக்கு அப்புறம் பெயர், புகழ், பணம் இது பின்னாடி போய் மறந்துடுறாங்க எதுக்கு வந்தோன்றதே. அதனால அடிப்படை விஷயங்கள் நமக்கு இருந்துருச்சுன்னா அதுல நம்ம திருப்தி அடைய வேண்டும். அடிப்படை விஷயங்கள் இருக்கு, கிருஷ்ணர் கொடுத்துட்டார், நன்றி. இனி போக்கஸ் பண்ண வேண்டியது மனசுலதான். எக்ஸ்டர்னலா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பத்தி கவலையே வேண்டாம். எக்ஸ்டர்னலா வெளிப்புறமா எப்படியோ இருந்துட்டு போறோம், ஆனா மனதளவுல இடைவிடாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் கிருஷ்ணருக்கே தொண்டு செய்ய வேண்டும், கிருஷ்ணரையே பாடி புகழ வேண்டும், கிருஷ்ண பக்தியில முன்னேறணும் அப்படின்ற தீவிரவாதத்தை மனசளவுல ஆரம்பிச்சிடணும். இப்பெல்லாம் மனதளவுல கேட்பதற்கும் தூய பக்தி தொண்டுன்னு லிஸ்ட் இருக்கு. அதுல எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்றதெல்லாம் பக்தர்களுக்கு தெரியணும். எது என்னை முன்னேற்றும் எது என்னை முன்னேற்றாதுன்றதும் தெரியணும். இந்த வித்தியாசங்கள்லாம் தெரிஞ்சு தூய்மையான திசையில நாம திரும்பணும். அவ்வளவுதான். அது திரும்பும் போது படிப்படியா அந்த பக்தி தொண்டுக்கு வருவோம். இப்ப இந்த சரணாகதியை இன்னும் யாரும் எடுக்கல, நம்ம எல்லாம் எடுக்கல. முழு சரணாகதி எடுத்துட்டு அவ்வளவுதான். அந்த பக்தனுக்கு ஒரே ஒரு கவலையே கிடையாதான், எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லையா. சரணாகதி எடுத்த சரணாகதனுக்கு ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா கிருஷ்ணர் எப்படியும் அவங்கள காப்பாத்திடுவார். அப்ப நாம எடுத்தோமா அப்படின்னோம்னா நாம அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமான்றதுக்கு நாம தான் பதில் சொல்லிக்கணும். நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா, எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம். ஏன்னா எவ்வளவு தூரம் நமக்கு பௌதீக ஆசைகள் இருக்கும், எவ்வளவு என் மனசுக்குள்ள செக் பண்ணி பார்த்துக்கினே இருக்கணும். எனக்கு எவ்வளவு தூரம் பௌதீக ஆசைகள் இருக்கோ
அவ்வளவு தூரம் நான் கிருஷ்ணரை விட்டு விலகி இருக்கிறேன்னு அர்த்தம். நல்ல பௌதிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிய வேண்டும். பிரபுபாதர் அதுதான் அடிக்கடி எழுதுறார். மெட்டீரியல் டிசையர்னு பௌதிக ஆசைன்னு. இந்த பௌதிக ஆசை வேரூனி பல 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 ஜென்மங்களாக வேரூன்றி இருக்கிறது. நாம இப்ப எவ்வளவு வயசு இருக்கோம்? 30, 40, 50, 60 அந்த காலகட்டத்தோட நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாம இப்ப ஒரு குழந்தை, இப்ப ஒரு சின்ன பொண்ணு இருக்கு, நான் 20 வயசு 22 வயசு 18 வயசு இவ்வளவு காலகட்டம் தான் நான் அந்த உலகத்துல வாழ்ந்த இல்ல. நம்ம பௌதிக உலகத்துல அனாதி காலமாக இருக்கிறோம். அந்த அனாதி காலமாக நம்முள்ள அந்த பௌதிக ஆசைகள் வேரூன்றி இருக்கிறது. அதை வெட்டி அடிக்கணும்னா பாருங்க, ஒரு ஆலமரம், ஒரு பெரிய மரம், ஒரு 5000 வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராட்சச மரத்தெல்லாம் வெட்டணும்னா அவ்வளவு சுலபம் கிடையாது. கிரேன் வேணும், அது வேணும், மிஷின் வேணும். அப்படிப்பட்ட விஷயங்கள், பெரிய 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 விஷயங்களை கொண்டுதான் நம்ம அதை பேர்த்தெடுக்கணும். நாமெல்லாம் ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டும், கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியில் உண்மை இருக்க வேண்டும். அந்த உண்மையோட நம்ம செய்யும் போது தக்ஷணாத் ஒரே நிமிஷத்துல நாம நினைக்கிறது உண்மையான தூய பக்தியை நாம் அடைந்து விடுவோம். அதுக்காக தான் இவ்வளோ நம்ம பாடுபடுறோம், இவ்வளோ கிளாஸ் கேட்கறோம், இவ்வளோ படிக்கிறோம், ஜெபம் பண்றோம். தினமும் 16 மாலைகள் ஜபிக்கிறது சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியமே கிடையாது. நம்ம எல்லாம் செய்யறோம், காலையில எழுந்துக்கிறோம். ஆனா இதுல இதை அப்படியே கர்ம காண்டமா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே எல்லாம் நேத்து கிளாஸ்ல சொன்னேன்ல, அப்படியே நாம போய் சொர்க்கலோகத்துல உட்கார்றதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. அது நம்முடைய ஆழ் மனசுல இருக்கிற பௌதிக ஆசைகளை பொறுத்து. அந்த பௌதிக ஆசைகளை வேரோட எடுக்கணும்ன்றத குறிக்கோளோட கொண்டு பகவானை நேர்மையாக உண்மையாக நேசிப்போமாக. அதுதான் இந்த முகுதுமால ஸ்தோத்திரம் முழுக்க முழுக்க தூய பக்தியை தான் பிரச்சாரம் பண்ணுது, வேற எதுவும் இல்லை. தூய பக்தி தான். அப்ப தூய பக்தினா நான் என்ன பண்றது? எனக்கு அடிப்படையே இல்லையேன்னு யாராவது கேள்வி கேட்கலாம். அடிப்படையே இல்லாம வைக்க மாட்டார் கிருஷ்ணர். அடிப்படையெல்லாம் கண்டிப்பா கொடுத்துருவார். நமக்கு பேராசைக்கும் தேவையான அடிப்படை வசதிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் எப்போதும் உணர வேண்டும். இந்த உலகமே நம்மள பேராசை திசையில அடிப்படை தேவை அப்படின்னு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. உலகமே அப்படிதான் இருக்கு. இப்ப உலகமே என்ன சொல்லுதுன்னா பேராசை தான் அடிப்படை தேவைன்னு மாத்திடுச்சு. இப்ப அப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் விஷயங்கள் இருந்தாலே திருப்தியோட இருந்தோம். இப்பெல்லாம் அப்படியே பெருகி கொண்டே போகிறது. பெரிய ஒவ்வொரு ஆசைகளும் ஒவ்வொரு பொருளும் பெருகுது. ஒண்ணு இருந்தா 10 வேணும்ன்றாங்க. அப்பெல்லாம் சின்ன குழந்தைகள்லாம் ஒரு பென்சில் இருந்தா போதும், அது தேஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த பென்சில் வாங்குவோம். இப்பெல்லாம் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் டப்பா பென்சில், பேனா எல்லாம் இருக்குது, ஆனா படிப்பு ஏற மாட்டேங்குது. அந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் நாம எக்ஸ்பேண்ட் ஆயிட்டோம் பௌதிகமா. ஏன்னா உலகம் அப்படிதான் இருக்குது. நல்ல பக்தர்களும் நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். அதை மாறி, அதை மீறி, அதை தடுத்து இதெல்லாம் வேண்டாம், எனக்கு கிருஷ்ணர் மட்டுமே வேண்டும் அப்படின்ற உறுதியோட நம்ம இருக்கணும். நம்முடைய தூய பக்தி நேரங்களை அதிகப்படுத்தணும். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். மற்ற பழைய பக்தர்களுக்கெல்லாம் இந்த கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தெரியாத பக்தர்கள் நிறைய இருக்கிறாங்க, புது பக்தர்கள், அவர்களுக்காக இந்த கதை. ஒரு ஊரா போய் பிரசங்கம் பண்ற ஒரு புரோகிதர் இருந்தார். ஒரு தூய பக்தர்னு சொல்ல முடியாது, ஆனா கதா காலட்சேபம் பண்றவர். அந்த காலத்துல எல்லாம் அப்படிலாம் நடந்துன்னு இருந்தது. நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மரத்தடியில உட்காந்து அவங்க ராமாயணம், மகாபாரதம் இந்த கதைகள்லாம் சொல்லிட்டு மக்களுக்கு கொஞ்சம் ஊக்கத்தை கொடுத்து விட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு புரோகிதர், அப்படி ஒரு கதா காலட்சேபம் செய்பவர் ஒரு ஊருக்குள்ள வர்றார். ஊருக்குள்ள வரும்போதே சுடுகாடு இருந்தது. அந்த சுடுகாட்டுல கல்லறைகள் நிறைய தெரிஞ்சது. அதுல அந்த இதுல பேர் எல்லாம் எழுதி இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் பேர் எழுதிட்டு, இந்த மாதிரி கேசவன் 5 வயது, மாதவன் 7 வயது, அந்த மாதிரி பேரு, கோவிந்தன் 2 வயது, கிஷோரி 3 வயது, அப்படி பேரு, ராதா 5 வயது அப்படின்னு பார்த்தா யாருமே 10 வயசே தாண்டல. எல்லாம் அவ்வளவுதான் இருக்கு. எல்லா கல்லறையும் பாக்குறாரு, என்னடா அதுன்ட்டு. அப்ப புரிஞ்சு போச்சு, இந்த ஊர்ல யாருக்கும் நிறைய ஆயுசு இல்லை போல் இருக்கு.
அப்படின்ற மட்டும் புரிஞ்சிடுச்சு. சரி எப்படியோ உள்ள வந்துட்டாரு. சரி எல்லாரும் பிடிச்சாங்க. ஆனா அந்த ஊர்ல மக்கள்லாம் ரொம்ப பக்தியா இருந்தாங்க, ஆர்வமா இருந்தாங்க, கேட்பதில் ஆர்வமுடையவர்களா இருந்தாங்க. எல்லாரும் நோட்டு பென் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. என்னடா அது எல்லாரும் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க போல் இருக்கே அப்படின்னு இவருக்கு ஆச்சரியமா இருந்தது. வகுப்பு கொடுத்தார். நல்ல ராமாயணம் சொன்னார். எல்லாரும் கேட்டாங்க. கேட்டுட்டு ஆனா இவருக்குள்ள பயம், அந்த பயம் இருந்தது. இன்னும் நம்ம சீக்கிரமா செத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சு அந்த கல்லறை எல்லாம் பார்த்துட்டு. அதனால இந்த ஊரை விட்டு சீக்கிரம் போயிடலாம், இங்க ரொம்ப நாள் இருக்க வேண்டாம், ஆயுஸ் குறைச்சலான ஊர் போல் இருக்குது, அதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறார். அதையே தான் நினைக்கிறாரு. அதனால வகுப்பு கொடுத்து முடிச்ச உடனே ஊர் மக்கள்லாம் பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டாரு. நான் கிளம்புறேன்னு கிளம்புறாரு. இப்ப எல்லா மக்களும் வந்து யாரும் விரும்பல. ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ஆழ்ந்த பக்தர்கள். அவங்க யாரும் விரும்பல, நீங்க போகாதீங்க ப்ளீஸ் இருங்க, ஏன் அவ்வளவு அவசரப்படுறீங்க அப்படிலாம் கேக்குறாங்க. அவர் இல்ல எனக்கு அவசர வேலை இருக்கு, அடுத்த கிராமத்துக்கு போகணும் நானு அப்படி எவ்வளோ 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 பண்றாரு. அதனால அவங்க அன்பு மழை போயிடறாங்க. ஏதோ உங்களுக்கு ஆயிடுச்சு, என்ன பிரச்சனை, தயவுசெய்து சொல்லுங்க, இந்த ஊர்ல எங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா, எல்லாம் கேள்வியா கேக்குறாங்க. அப்புறமா சரி மெதுவா இவர் விடுறாரு. நான் வந்து சுடுகாட்டு வழியா வந்தேனா, அங்க எல்லாருக்கும் ஆயுசு 5 வயசு 7 வயசு 2 வயசு 3 வயசுன்னு போட்டிருக்கேன். அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி மன பிராந்தி ஆயிடுச்சு. எனக்கு வந்து குடும்பம் எல்லாம் குட்டிலாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் கடமைகள் இருக்கு, இங்க வாழ்ந்தானா சீக்கிரம் செத்துருவணும்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுறாரு. அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க, ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டீங்களா, நாங்க அந்த ஆயுசு எழுதுந்து அந்த மனிதன் யார் செத்து போனாங்களோ அவங்க அவங்க பிறவில எவ்வளவு தூய பக்தி பண்ணாங்க அப்படின்றத அவங்க வயசா நாங்க கணக்கு போடுறோம். இப்ப நேத்து நாங்க வந்தோம் இல்ல, நோட்டும் பெண்ணும் எடுத்துன்னு வந்தோம்ல, அது எதுன்னா இப்ப எவ்வளவு நேரம் நாங்கள் கவனமாக கவனித்தோம். இப்ப ஜெபம் பண்றோம், 2 மணி நேரம் ஜெபம் பண்றோம், அதுல நான் 5 நிமிஷம் தான் ஒழுங்கா ஜெபம் பண்ணோம்னா நான் 5 நிமிஷம் தான் நான் கணக்குல எழுதிப்பேன். எவ்வளவு நேரம் நான் தூய பக்தி பண்ணனோ அவ்வளவுதான் நான் என்னுடைய ஆயுளாக நான் வச்சுக்கிறேன். நான் 60 வயசு வாழ்ந்திருக்கலாம், 100 வயசு வாழ்ந்திருக்கலாம், ஆனா நான் ஒரு வயசுன்னு எழுதுனா ஒரு வயது அளவுக்கு தான் நான் பக்தி பண்ணிருக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கே ஆச்சரியமா போச்சு. சாவறது அவங்கவுங்க ஆயுசு எவ்வளவு நாளோ அவ்வளவு நாள் தான் சாகுறாங்க. அங்க எழுதப்பட்டிருக்கும் விஷயம் அந்த குறிப்பிட்ட நபர் எவ்வளவு தூரம் பக்தி செய்திருக்கிறார் என்ற கணக்கு தான். இன்னைக்கு நான் 1 மணி நேரம் பக்தி பண்ணேன்னா அப்ப என்ன ஆயுசுல வந்து 1 மணி நேரம் ஆகும். அப்ப அப்ப அந்த மாதிரி இப்ப நீங்க வந்து உங்களுடைய ஆயுசு அது மாதிரிதான் கணக்கு. அப்ப நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணோம், ஒரு நாளைக்கு உண்மையாவே ஜெபம் பண்றது 1 மணி நேரமோ 10 நிமிஷமோ அதுதான் கணக்கு எடுக்கணுமே தவிர அது ஒருத்தரும் அவங்க கணக்கு எழுதிக்கணும். அவ்வளவுதான். இது யாரும் கணக்கு நம்ம எழுத முடியாது. மேபி கிருஷ்ணர்கிட்ட இருக்கும் அந்த உண்மையான கணக்கு. அதனால எவ்வளவு தூய பக்தி செய்கிறோம், எவ்வளவு கவனத்தோட நம்ம பக்தி செய்யறோம், எவ்வளவு கான்சியஸா, அது என்ன சொல்றோம், உணர்ந்து செய்தல். உணர்ந்து செய்யறோமா, இல்ல காலையில எழுந்து பல்லு தேய்க்கிறோம் குளிக்கிறோம் அதெல்லாம் உணர்ந்து செய்யறதில்ல, அப்படியே தினமும் செய்யறது அப்படியே செய்யறோம்ல, அந்த மாதிரி ஒரு தினசரி செயல்பாடா நம்ம வச்சுக்கிறோமா பக்திய. ஏன்னா பழக்கம் ஆயிடும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாண்டிங் பண்றது, கிருஷ்ண அப்படின்றது, ஒரு கோயிலுக்கு போறது, திலக்க வைக்கிறது, பக்தர்களாக இருக்கிறது, அப்படியே ஒரு தினசரி ஆக்டிவிட்டி. ஆனா அதுல வந்து உள்ள இறங்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆழ் மனசுல இறங்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதனால பிரயோஜனம் இல்லை. இதுக்கு இன்னொரு உதாரணம் என்னுடைய குருதேவருடைய வாழ்க்கையில நடந்தது. எல்லாம் குருதேவர் எப்பவுமே பிரம்மச்சாரியா இருந்தப்ப ஒரு கார்ல ஏறிக்கொண்டு பிரச்சாரத்துக்கு போவாங்க வெளிநாடுகள்ல. அப்ப அதுல நிறைய புது பக்தர்கள்லாம் இருந்தாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அது வந்து நரசிம்ம சதுர்தசி அன்னைக்கு அவங்க வந்து விரைவாக புத்தக விநியோகம் செய்வதற்கு வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லாருமே ஜெபம் பண்றாங்க. அதுல வந்து ஒரு ஒரு நேரத்துல வந்து என்னாச்சு, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆச்சு. ஆக்சிடென்ட் மாதிரி ஆகி அந்த வண்டி வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இக்கட்டான ஒரு நிலைக்கு வரும்போது எல்லாருமே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே வேகமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் மட்டும் அந்த பீட் பேக் விட்டு ஓ ஜீசஸ் அப்படின்னாராம். அப்ப வந்து ஆழ் மனசுல அங்க ஜீசஸ் இறங்கி இருக்கிறாரு. தவறு இல்ல ஜீசஸ கூப்பிடுறது. அங்க வந்து நம்ம கூட இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஆபத்துனா ஐயோ அப்படின்னுவோம், இல்ல ஏதாவது ஒரு ஆபத்துனா அம்மா அப்படின்னுவோம்.
நம்ம இந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள்ல அதுதான் வந்து நம்மை மறக்கும் சூழ்நிலை, ஆபத்து தான் பெருசா தெரியும். அந்த சூழ்நிலையிலும் கிருஷ்ணான்னு கூப்பிடுறோமா, ஹரே கிருஷ்ணான்னு சொல்றோமா, அதுதான் நமக்கு. இப்போ நீங்க உங்களை சோதிச்சு பார்க்கணும்னா அது மாதிரி பண்ண முடியுமான்னு பாருங்க. அது பண்ணோம்னா கொஞ்சம் இறங்கியிருக்கு, ஆழமா இறங்கியிருக்கு. கிருஷ்ணான்னு சொல்றோமா, இல்ல என்னன்னு கூப்பிடுறோம், அம்மான்னு கூப்பிடுறோமா, அப்பான்னு கூப்பிடுறோமா, ஐயோன்னு கூப்பிடுறோமான்றத நம்ம சோதிச்சு பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். அடுத்த ஸ்லோகம் வந்து எல்லார்கிட்டயும் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டா. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. சரி சரி, ஓகே. இருக்கு. ஹரே கிருஷ்ண மாதாஜி, கேக்குதா? கேக்குது கேக்குது, நான் பண்ணிடுறேன். மாதாஜி, ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஹிஸ் ஹோலினஸ் கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் நான் சொல்லலான் இருக்கிறேன், சொல்றேன். பக்தர்கள் நான் சொல்லணும்னு நினைச்சேன், அப்படி வகுப்பு ஆரம்பிச்ச உடனே அது போயிடுச்சு. பக்தர்கள் நாம வந்து இந்த மூத்த சந்நியாசி குரு நம்மை விட்டு இந்த காலையில பிரிந்தார். அவருக்காக நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 விப்ரநாராயண் பிரபு, மூதுமால ஸ்தோத்திரம் 2வது ஸ்லோகத்தை ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. இவர் இந்த கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் இஸ்கான்ல இருக்கிற மிக மூத்த சன்னியாசி. உலகளாவிய இடத்துல நிறைய இடத்துல பிரச்சாரம் செய்து நிறைய சிஷ்யர்கள் கொண்ட ஒரு சன்னியாசி. இவருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. 2வது ஸ்லோகம் மட்டும் காட்டுங்க, 2வது ஸ்லோகம் மட்டும். அவர் வந்து பகவானை அடைந்து விட்டார், தூய பக்தர். சிஷ்யர்கள்லாம் ரொம்ப மன வருத்தத்துல இருக்கிறாங்க. இது கொஞ்சம் பெருசா காட்ட முடியுமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நீங்களே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அதுல பண்ணலாமா? சரி, ஜூம் பண்ணா பெருசா வருது மாதாஜி. ஓகே, பாத்துங்க. சரி, இப்ப இந்த ஸ்லோகம் படிக்கலாம். எல்லாரும் மகாராஜரிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம், அவர் நம்மையும் ஆன்மீக உலகத்துக்கு அழைக்கட்டும்னு. இப்ப இந்த ஸ்லோகம் நான் படிக்கிறேன், ஒரு 2-3 பேர் படிச்சுட்டு இதனுடைய விளக்க உரையை பார்க்கலாம். ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம், ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணுவம்ச பிரதீபः, ஜெயத்து ஜெயத்து மேக ஷ்யாமல கோமலாங்கோ, ஜெயத்து ஜெயத்து விருத்வி பாரோ நாசோ முகுந்த. நான் சொல்லவா மாதாஜி? சொல்லுங்க. ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம், ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விஷ்ணுவம்ச பிரதீபக, ஜெயது ஜெயது மேக శ్యామళ கோமலாங்கோ, ஜெயது ஜெயது பிருத்வி பாரநாசோ முகுந்தக. மாதாஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒருத்தரா ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ண விஷ்ணு வர்ண பிரதம், ஜெயத்து ஜெயத்து மோக சியாமல கோமலாங்க, ஓகே மாதாஜி. ஜெயத்து ஜெயத்து பிரதிவி பாரநாசோ முகுந்த. ஹரே விஷ்ணு பிரியா மாதாஜி, விஷ்ணு பிரியா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம், ஜெயது ஜெயது கிருஷ்ணா விஷ்ணுவம்ச பிரதீபः, ஜெயது ஜெயது மேகஷ்யாமல கோமலாங்கோ, ஜெயது ஜெயது பிருத்வி பாராநாசோ முகுந்தः. ஹரே கிருஷ்ண. தேவோ தேவகி நந்தனோயம், ஜெய ஜெய கிருஷ்ணோ விஷ்ணுவம்ச பிரதீபக,
जय मेघ श्याम कोमलांगो जय प्रति पार नासो मुकुंद हरे कृष्ण माता ஹரே जी கிருஷ்ணா. जयतु ஹரே देवो கிருஷ்ணா देवकी नंदनोऽयं जयतु कृष्णा वृष्णिवंश प्रदीपः जयतु मेघश्यामल कोमलांगो जयतु पृथ्वी पारानासो मुकुंद हरे कृष्ण हरे कृष्णा ஆ जयतु जयतु देवो नमो देवकी नंदनोऽयं जयतु कृष्णो वृष्णिवंश प्रदीपः जयतु मेघ श्यामल कोमलांको जयतु पृथ्वी पारनाशो मुकुंद हरे कृष्णा थैंक यू तान हरे पढ़ हरे के माता कृष्णा जी जयतु जयतु देवो देवकी देवकी नंदनोऽयं जयतु कृष्णा वृष्णिवंश प्रदीपः जयतु मो श्यामल कोमलांगो जयतु पृथ्वी पारणोसो मुकुंद हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ணா. जयतु देवो देवो देवकी देवकी नंदनोऽयं जयतु कृष्णो वृष्णिवंश प्रदीप जयतु मेघ श्यामल कोमलांगो जयतु पृथ्वी वारणासो मुकुंदः हरे कृष्ण नंदी माता जी ஹரே கிருஷ்ணா. हरे जयतु देवो देवकी नंदनोऽयं जयतु कृष्णो विष्णुवंश प्रदीपः जयतु मेघ श्यामल कोमलांगो जयतु पृथ्वी भारताचो मुकुंद जयतु देवो देवकी नंदनोऽयं जयतु कृष्णो वृष्णिवंश प्रदीप जयतु मेघ श्यामल कोमलांगो जयतु पृथ्वी पारनासो मुकुंदः हरे कृष्ण माता जी ஹரே जयतु देवो देवकी नंदनोऽयं जयतु कृष्णो वृषणीवंश प्रतीय जयतु मेघ श्यामल कोमलांगो जयतु पृथ्वी पारनाशो मुकुंद हरे कृष्ण माता जी ஹரே கிருஷ்ணா. நம்ம हरे பாடத்துக்கு कृष्ण போலாம். हरे कृष्ण जय हरे कृष्ण माता जी ஆ जयतु देवो देवकी नन्दनोऽयं जयतु कृष्ण वृष्णिवंश प्रदीप जयतु मेघश्यामल कोमलांगो जयतु पृथ्वी वारणासो मुकुन्दः ஹரே हरे கிருஷ்ணா. कृष्ण போதும். நீங்க வீட்டுல கூட படிச்சுக்கலாம் பக்தர்கள். நம்ம வகுப்பு ஆரம்பிச்சிடலாம். ஒரே நிமிஷம். விளக்க உரை ஆரம்பிக்கலாம். जयतु देवो देवकी नंदनोऽयं जयतु कृष्णो वृष्णिवंश प्रदीपः जयतु मेघ श्यामल कोमलांगो जयतु पृथ्वी बारो नाशो मुकुंद தேவகி தேவியின் மைந்தன் என்றறியப்படும் திருமதி தேவகி தேவியின் மைந்தன் என்றறியப்படும் முழுமுதற் கடவுளே போற்றி போற்றி. விஷ்ணி குலத்தின் பிரகாசமான வம்ச விளக்கே போற்றி. புதுமேகம் போன்ற கருப்பு நிறம் யாருடைய மென்மையான உடலில் தெரிகிறதோ அந்த முழுமுதற் கடவுளே போற்றி. பூமியின் பாரங்களை அகற்றும் பிரபு முகுந்தரே போற்றி. பக்தர்கள் பிரார்த்தனையில என்ன பண்ணணும் அப்படின்னும் போது ரெண்டு விஷயம். இதே விஷயங்களை நம்ம பௌதிக வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். பௌதிக வாழ்க்கையிலும் அரசியல்வாதிகளை புகழறாங்க, பெரிய மனிதர்களை புகழறாங்க. இதெல்லாம் நம்ம புகழறத நம்ம பார்க்கிறோம். ஆனா கிருஷ்ணரை புகழறதுல அந்த புகழ் பவனுக்கும் ஏற்றம் வந்துடும். புரியுதுங்களா? புகழ்பவனுக்கு ஏற்றம் வரும். கிருஷ்ணரை புகழ்வதால் என்ன ஆகும்? பிறவைகள் வராது. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வத தியக்துவா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனன். கிருஷ்ணருடைய நாமங்களை சொல்றதுனால பல பல நன்மைகள் ஏற்படும். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும்
பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாம இந்த பொதுவா இந்த உலகத்துல மற்ற விஷயங்களை செய்யறதை விட பகவானுடைய நாமத்தை சொல்றது, பகவானை புகழ்தல் நமக்கு நல்லது. நமக்கு ரொம்ப நல்லது. நமக்கு நாமே ஒரு நல்ல காரியம் செய்து கொள்கிறோம் என்றால் அது நாம ஜபம்தான். நமக்கு நாமே ஒரு நல்ல காரியம் செய்து கொள்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், என்ஜாய் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம் அதான் நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையான நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காரியம் பகவானை புகழ்ந்து பாடுவது. அதுதான் ஆழ்வார் செய்றார். பகவானை போற்றி பாடுகிறார். போற்றுதல் அப்படின்றார். வாழ்த்துதல்னு கூட சொல்லிக்கலாம். வாழ்த்துறார். ஜெய 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 ஜெயனா வாழ்த்துதல். இந்த வாழ்த்துதல் அப்படின்னு பார்க்கும்போது பக்தி மார்க்கத்துல வாழ்த்துதல் உண்டு. பகவானுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். இது வாத்சல்ய ரசமாக கொள்ளப்படுகிறது. பகவானை வாழ்த்துதல் வாத்சல்ய ரசம். ஏன்னா பகவான பொது மக்களை இப்ப நம்முடைய குழந்தைகள், நம்மை விட சிறியவர்கள் யாராவது நம்ம காலில் விழுந்தோன்னு நல்லா இருங்கன்னு வாழ்த்துறோம். அந்த மாதிரி பகவானை வாழ்த்துறதுக்கு என்ன, பகவான் நான் கெட்டு போயா இருக்கிறார் வாழ்த்துறதுக்கு அவரை இல்ல. இது பக்தி பாவம். பகவானை வாழ்த்துதல் வாத்சல்ய பாவம், பக்தி பாவம். அந்த பாவத்துலதான் இருக்கிறார். பகவானுக்கு போற்றுதல் செய்யணும். ஒரு பக்தனும் செய்யணும். அப்படி செய்யும் போது ஏற்றம் பெறுவோம். எல்லா பாவங்களையும் நீக்க பெறுவோம். பகவான் சிரிப்பர். ஓ பரவாயில்ல, இந்த பக்தனுக்கு ஏதோ நல்ல புத்தி வந்துட்டு இருக்கு, இந்த மனுஷனுக்கு இந்த ஜீவராசி திரும்புது, நம்மை நோக்கி திரும்புகிறது அப்படின்ட்டு என்னப்பா அப்படின்னு கேட்பார். நாமளே ஒரு மெட்டு கட்டி பாட்டு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அப்படிதான். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் கூழ் ஊத்துறது, திருவிழா, பொங்கல், தீபாவளி அப்பெல்லாம் அங்கெல்லாம் நிறைய பாட்டு ஓடும் இல்லையா? ஆத்தாடி மாரியம்மா அதெல்லாம் ஓடும் இல்லையா? அப்புறம் தாமரை பூல அமர்ந்தவளே, நிறைய பூ, ஆயர்பாடிக்கு மாளிகை எல்லாம் நிறைய பாட்டுகள் இருக்கும். ஏகப்பட்ட பாட்டுகள் கேள்விப்பட்டிருக்கோம். நாமளும் சின்ன வயசுல அதெல்லாம் பாடி பாடி வட இந்தியால வந்தீங்கன்னா ஜெய ஜெகதீஷ ஹரே சுவாமி ஜெய ஜெகதீஷ ஹரே அப்படின்னு பாடுவாங்க. இந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முதல்ல எல்லாம். ஆனா இங்க பக்தி மார்க்கத்துல ஒரு நுணுக்கம் இருக்கு. இதுக்கெல்லாம் பலன் இருக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்துடக்கூடாது பக்தர்களுக்கு. பலன் இருக்கும். சினிமா பாட்டு பாடுறதுக்கு கொஞ்சம் சினிமாக்காரர்களால பாடப்பட்ட அந்த பாடல்களை பாடும்போது கொஞ்சோண்டு ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஹிருதயத்துல இருக்கிற அழுக்குகள் நீங்கும், இல்லைன்னு சொல்லல. ஆயர்பாடி மாளிகையில் அப்படிலாம் பாடும்போது. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ப இங்க குலசேகர ஆழ்வாரை பத்தி நம்ம பார்த்தோம், எப்படிப்பட்ட பக்தர்னு. பக்தர்களுக்காக பக்தர்களை மந்திரிகள் நிந்திச்சப்ப நான் குடத்துல கை விடுவேன், பாம்பு கொட்டுதா இல்லையான்னு பாத்துங்க, நான் பக்தர்கள் ஒரு நாளும் திருட மாட்டாங்கன்னு. பக்தர்கள் மேலயும் பகவான் மேலயும் அசைக்க முடியாத அபாரமான நம்பிக்கை கொண்ட தூய பக்தர். அவர் பாடுறதுக்கும் அந்த பி சுசிலா அம்மா, எத்தனையோ அம்மா, டி.ஆர். சௌந்தரராஜன், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப மரியாதையா வச்சிருந்தேன் அவங்க பேர்ல, எம்.எஸ். சுப்புலட்சுமி. அவங்க பெரிய ஆள் தான், நல்ல பாடுறவங்க. நான் அவங்களும் மாயாவாதின்னு கேள்விப்பட்டேன். எப்படி நான் ஆராய்ச்சி பண்ண போகல, ஏன்னா அவங்கள நிறைய கேட்கிறேன் நான். அதனால எனக்கு மனசு அப்படியே வேதனையா இருக்கு. ஓ மாயாவாதியா எம்.எஸ். சுப்புலட்சுமி. ஏன்னா திருப்பாவை இதெல்லாம் பாடினாங்கல்ல, சுப்பிரபாதம்லாம் பாடினாங்க, விஷ்ணு சாஸ்திரநாமம் பாடுறாங்க. இப்ப கூட அவங்க பாடல்கள் மேன்மையானதுதான். அப்படி ஒரு தேவகானமா பாடுறவங்க அவங்க மாயாவாதியானும் போது அப்புன்னு ஆகுது. ஏன்னா அவர்கள் தேவி தேவர்களையும் வணங்குனாங்க. அவங்க தூய வைஷ்ணவர் இல்லைன்றது தெரியும். ஆனால் அவர்கள் தூய பக்தரா அப்படின்னா அது ஒரு கேள்விதான். யாரோ எழுதினாங்க வெப்சைட்ல, எல்லாம் அந்த அம்மா பாடுறதெல்லாம் கேட்கப்படாது அப்படின்னு. அப்போ ஒரு இதயமே ஒரு டப்புன்னு ஆயிப்போச்சு, இந்த அம்மா பாடி நிறைய கேட்டிருக்கிறோமே அப்படின்ட்டு. என்ன வித்தியாசம்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்கன்னா, என்ன வித்தியாசம்னா, தூய பக்தர்கள் பாடினது, இப்ப நீங்க ஜெயத்து ஜெயத்து தேவோன்னு நிறைய பக்தர்கள் பாடினீங்க கேட்டீங்க, இதெல்லாம் குலசேகர ஆழ்வாருக்கு என்ன பலன் கிடைச்சதோ அதே பலன் நமக்கு கிடைச்சிடும். குலசேகர ஆழ்வார் பாடினப்ப கிருஷ்ணர் திரும்பி பார்த்தார், நம்ம பாடினா திரும்பி பார்க்க மாட்டார், நம்ம பாடினாலும் திரும்பி பார்ப்பார். அது வித்தியாசம். மற்றவங்க எல்லாம் அவங்க அந்த காசுக்காக ஃபேமஸ் ஆகணும்ன்றதுக்காக அங்கங்க பட்டி தொட்டிலாம் அவங்களது பாட்டு பாடுறது, அதற்காக அவங்க பாட்டு எழுதுனாங்க, ஃபெமிலியர் ஆயிட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி கூட்டங்கள் தானே இப்ப உலகத்துல இருக்குது.
என்ன அதெல்லாம் பக்தின்னு நினைச்சுப்பாங்க. இல்லை யூடியூப்ல வேற நிறைய பேர் வகுப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு என்னென்னவோ பண்றாங்க. எங்க சாமி ரூம் பாருங்க அப்படின்னு வீடியோ போடுவாங்க. அவங்க சாமி ரூம்ல பாத்தீங்கன்னா ஐயோ ஐயோ அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும். பகவானுடைய அறையை எப்படி வைக்கணும்ன்றது அவங்க யாரோ யூடியூப் குருமார்கள் சொல்லி தராங்க. குரு பரம்பரையில வந்து சொல்லி தரல, யூடியூப்ல அவங்க ஒரு குரு. இப்ப பாத்தீங்கன்னா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இதை வணங்குங்கள் அதை வணங்குங்கள். அப்ப என்ன வித்தியாசம்? இந்த குலசேகர ஆழ்வார் பாட்டு பாடினா அதை நம்ம பாடினோம்னா நமக்கு வந்து தூய பக்தி. மற்றதெல்லாம் பாடினோம்னா கர்மகாண்டம் மாதிரி ஆயிடும். ஏதோ பரவாயில்ல, ஏதோ வேற எதுவும் மோசமான செயல்களை செய்யாம ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்யற ஒரு பலன் தான் இருக்கும். நம்முடைய குறிக்கோள் வந்து டைம் பாஸ் கிடையாது. நம்முடைய குறிக்கோள் பக்த வேஷம் போடுறது கிடையாது. நம்முடைய குறிக்கோள் நமக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மை நிர்வகிக்கும் குருமாருக்கும் தெரிஞ்சா போதும். நம்ம தூய பக்தரா இல்ல கலப்படமான பக்தரா என்ன பக்தர்ன்றது இந்த வட்டத்துக்குள்ள தெரிஞ்சா போதும். அவங்க எல்லாம் இந்த மைக் எடுத்து பாடுறவங்க, யூடியூப்ல பேசுறவங்க, அவங்களுடைய குறிக்கோள்லாம் வேற. அதனால அதெல்லாம் பாடணும்னா பாம்பு தொட்ட பாலை வந்து குடிக்கிற மாதிரி. பாம்பு வந்து ஒரு பாலை வந்து தொட்டுச்சுன்னு வச்சுங்க, அதை நம்ம குடிக்கவே முடியாது, விஷம்தான் அந்த மாதிரி. ஆனால் குலசேகர ஆழ்வார் பாடின பாட்டெல்லாம் பாடினோம்னா, உண்மையா பாடினோம்னா, நேர்மையா அதுல உண்மையான அந்த அர்த்தங்களை புரிந்து கொண்டு அவரை போல நம்ம போற்றி பாடினோம் என்றால் அவருக்கு என்னமோ அதே நமக்கும் கிடைக்கும். அந்த பக்தி நமக்கும் கிடைக்கிறதுக்கு கேரண்டி இருக்கு. அதனால்தான் முதல்லயே அவருக்கு வந்து வணக்கம் சொல்லிடுறோம். நீங்க எங்களுக்கு இவ்வளவு அருமையான ஒரு மாலையை கொடுத்திருக்கிறீர்கள். அவர் மாலை எத்தனையோ மாலை தொகுத்து பகவானுக்கு போடுறோம். துளசி மாலை போடுறோம், பூ மாலை போடுறோம். ஆனா இது பாமாலை. இது அழகாக வர்ணித்த கவிதைகளால் ஆன முகுந்த மாலை, பாமாலை. பாமாலை சூட்டினார். இது வந்து அப்படியே வாடாத மலர். இது மற்ற மலர்கள்லாம் போட்டோம்னா வாடி போயிடும். இது வாடாத மலர். இந்த மலரை தான் பகவான் விரும்புகிறார். அதனாலதான் இது முகுந்த மாலை. அப்ப இவர் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் இந்த பிரார்த்தனைய? தேவகி நந்தனுக்கு ஜெய் சொல்றார். போற்றி போற்றி, தேவகி நந்தனுக்கு போற்றி. எப்பவுமே பகவான் வந்து அவரை அவருடைய பக்தர்களோட சம்பந்தப்படுத்தி சொல்லும் போது சந்தோஷம் அடையறாராம். இது ரகசியம், பக்தியினுடைய ரகசியம். நம்ம தான் பார்த்தோமே, என்னை விட என்னுடைய பக்தனுக்கு பக்தனா இருக்கிறவனை தான் நான் விரும்புறேன்னு சொல்றாரு இல்லையா? இதுல பாகவதத்துல அகம் பக்த பராதீனோகி அஸ்வதந்திர இவத்விஜ சாதுவீர் கிரஸ்த ஹிருதயோ பக்தர் பக்த ஜனப்பிரிய. எனக்கு யார் ரொம்ப பிரியர்னா என்னுடைய பக்தருக்கு பக்தர், பக்தர் பக்த ஜனப்பிரியர். அப்ப பக்தர்களை வைத்து பகவானை கொண்டாடும் போது அது இன்னும் ஏற்றம், பகவானுக்கு இன்னும் சந்தோஷம். ஒரு இதுக்கு உதாரணத்தை பிரபுபாதர் சொல்றாரு. ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுங்க, நாம ஏழை, அவங்க பணக்காரங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்குறது? எல்லாமே இருக்கும் அவங்க கிட்ட, என்ன கொடுக்கறதுன்னு யோசிக்க முடியாது. அப்ப அவங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு பென்சில் வாங்கி போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துதல் சுலபம். பணக்காரனுக்கு எல்லாமே இருக்கும், வெள்ளி இருக்கும், தங்கம் இருக்கும், வைரம் இருக்கும், வைடூரியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். என்ன கொடுத்து அவரை மகிழ்ச்சி வைக்கிறது. ஆனா அவருடைய குழந்தை சின்ன குழந்தையா இருந்தா அதுக்கு ஒரு பேனா, பென்சில், ஒரு கிளிகிளிப்பு ஏதாவது ஒண்ணு வாங்கி போய் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க. அது போல பகவான் மிகப்பெரியவர். அவரை மகிழ்விக்க அவருடைய பக்தர்களோட சேர்ந்து அவரை கொண்டாடும் போது அவர் மகிழ்கிறார், புரிஞ்சுக்கிறார். அப்ப அவர் பகவான் எப்பொழுதும் தனித்திருப்பதில்லை. அதையும் பார்த்துக்குங்க. ஒரு ஜோதி, வெறும் லைட்டு, வெறும் சக்தி கிடையாது பகவான். பகவான் பட்ட பரிவர்த்தனோட இருக்கிறார். தாய், தந்தை, அண்ணன், தம்பி எல்லாரும் இருக்கிறாங்க அவருக்கு. அங்க குடும்பம் இருக்கு, வாசுதேவ குடும்பம். அங்க குடும்பம் இருக்கு. அதனால தாயாரோட தேவகி மைந்தனே, தேவகி நந்தனே, யசோதா நந்தனே அப்படின்லாம் கூடும்போது கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ராதா கிருஷ்ணரே, ராதா மாதவரே அப்படின்னும் போது
இன்னும் சந்தோஷமாயிடும். பார்த்த சாரதி சொல்றோம்ல, பார்த்த சாரதி பார்த்தனுக்கு சாரதியே அப்படின்னும் போது இன்னும் அதிகமாக பகவான் மகிழ்கிறார். இதெல்லாம் ரகசியம், பக்தியின் ரகசியம். வெறும் கிருஷ்ணரேன்னு சொல்றதுக்கு ராதா கிருஷ்ணரே, ஸ்ரீ கிருஷ்ணரே, ஸ்ரீனா ராதாராணி, ஸ்ரீ கிருஷ்ணரே, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணானா ராதா கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணா அப்படிலாம் சொல்லும்போது அது பக்தர்களோட இணைத்து அவரை நாம் போற்றுகிறோம். அப்ப தேவகி மைந்தனே, முழுமுதற் கடவுளே, தேவகி மைந்தனே, விஷ்ணி குலத்தின் பிரகாசமான வம்ச விளக்கே. அதான் ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம், ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணி வம்ச பிரதீபக. பிரதீபம்னா குலவிளக்கு, தீபம்னா விளக்கு, பிரதீபம் அப்படின்றது வந்து இங்க குல விளக்கா சொல்லப்படுது. இந்த பெங்கால்ல பிரதீபம்னாலே தீபம் தான், விளக்கு, விளக்க பிரதீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வம்ச விளக்கு, எதனுடைய வம்ச விளக்கு? விஷ்ணி குலத்துல, விஷ்ணி குலத்தினுடைய வம்ச விளக்கா இருக்கக்கூடிய கிருஷ்ணா நீ பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சொல்றான். ஜெயத்து ஜெயத்து மேக ஷியாமல கோமலாங்கோ. ஷியாமலம் அப்படின்றது மேக ஷியாமலம். எப்பெல்லாம் மேகத்தை பார்க்கிறோமோ, மழை பொழிய போற ஒரு கருத்த மேகம், அது வந்து நீலமும் கருமையும் கலந்த ஒரு நிறம். அந்த நிறம் எல்லாம் நம்மால இங்க வைக்க முடியாது. கிருஷ்ணருடைய அழகோட எதுவுமே ஒப்பிட முடியாது. அவருடைய நிறத்தோடையும் எதுவும் ஒப்பிடவே முடியாத நிறம்தான். ஆனா இந்த உலகத்துல நம்ம அவரை புகழ்வதற்காக ஏதோ ஒரு நிறத்தோட நம்ம வந்து ஒப்புமை வைக்கிறோம். அப்ப இந்த மேக ஷியாமல, மேகத்தினுடைய நிறத்தை கொண்டவர் யாரு பாத்தீங்கன்னா, விஷ்ணி வம்ச பிரதீபக, விஷ்ணி குலத்தினுடைய குலவிளக்கு. அந்த குலத்துல வந்தார், பக்தர்கள் குலத்துலதான் வருவார், பக்தர்கள் முழுக்க இருக்கிறாங்க. அப்ப அந்த குலத்தினுடைய பிரகாசமான விளக்கே, அது சாதாரண விளக்கு இல்ல, உலகத்தையே ஒளிர வைக்கின்ற விளக்கு. அதுக்கு சூரிய சந்திரன் எல்லாம் தேவை கிடையாது. சூரிய சந்திரனே ஒளி அந்த விளக்குல இருந்து எடுக்குது. இந்த குலவிளக்கு கிருஷ்ணரிடம் இருந்து சூரியர்களும் சந்திரர்களும் வெளிச்சத்தை வாங்குகிறார்கள். வெளிச்சத்துக்கே வெளிச்சமாக இருக்கக்கூடியவர். அவருடைய தேகம் எப்படிப்பட்டதுன்னா கோமலாங்கோ. இந்த தேகம், பகவானுடைய தேகம் மிகவும் மிருதாக இருக்கிறது. ஆனா போரிடும் போது, இந்த அசுரர்களோட போரிடும் போது மிகவும் கடினமாக இருக்கிறது. பக்தர்களுக்கு அவர் மிருதுவாக இருக்கிறார், அசுரர்களுக்கு கடினமா இருக்கிறார். அபக்தர்களுக்கு அவர் கடினமானவர், அவர் மிருதுவானவர் கிடையாது. அவங்க எல்லாம் வந்து தொட்டா பகவான் நசுங்கிடுவாரோன்னு பயப்பட தேவையில்லை. அவருடைய தேகம் மிகவும் மென்மையானது. ஏன்னா இந்த பௌதிகமான தேகம் கிடையாது, சச்சிதானந்தம். பகவானுடைய தேகம் சச்சிதானந்தம். நம்மை போல பஞ்சபூதங்களால் ஆனது கிடையாது. அது சச்சிதானந்தம், அது ஆத்மஸ்வரூபம். அதனால அது மிகவும் மிருதுவாக இருக்கிறது. இந்த உலகத்தின் ஜெயத்து ஜெயத்து பிருத்வி பாரோ நாசோ முகுந்த, இந்த உலகத்தினுடைய பாரத்தை, இந்த உலகத்தினுடைய உலகத்து பிருத்வினா உலகம், பாரோ அப்படின்னா பாரம், நாசோ முகுந்த அந்த உலகத்தினுடைய பாரத்தை நசுக்கக்கூடியவர், உலகத்தினுடைய பாரத்தை குறைக்கக்கூடியவர் முகுந்தன். முகுந்தன்னால பேரு, இப்ப முகுந்தமால ஸ்தோத்திரம்ன்றதுனால முகுந்தான்ற பேருக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லணும். முகுந்தான முக்தி தருபவன், முராரி என்ற அரக்கனை அழித்தவர், அப்படிலாம் பேர் இருக்கு. முக்தியை வந்து வேற யாரும் கொடுக்க முடியாது கிருஷ்ணரை தவிர. நிறைய முறை சிவபெருமானிடம் போவாங்க மக்கள்லாம், போய் முக்தி தாங்கன்னுவாங்க. அவர் சொல்லுவார், என்னால முடியாது, இது என்னால முடியாது. பிரம்மதேவனிடம் இரண்யகசிபு தாமம் இருக்கிறான் முக்தியை வேண்டி. அவர் சொல்றாரு, நானே சாக போறேன், நான் எப்படி முக்தி தர முடியும்? நான் தர முடியாது, வேற எதனா வரம் கேளுங்கள். அப்ப வேற மிகவும் சக்தி வாய்ந்த வரத்தை தரக்கூடியவர்கள். ஆனாலும் வரம் தருபவர்களில் மிக பெரியவர் யாருன்னா வரதராஜன் தான். ஆனா அவர் கொடுக்கக்கூடிய வரம் வேற யாரும் கொடுக்க முடியாது. அதனால அவர் வரதராஜன். வரம் தருபவர்களில் மிக பெரியவர் கிருஷ்ணர். அவர் கொடுக்கக்கூடிய வரத்தை இவங்க எல்லாம் தரவே முடியாது. ஒரு முறை
நிறைய சிவபக்தர்கள்லாம் விஷ்ணு பக்தர்களா மாறுவாங்க. நிறைய தேவி தேவர்களை வணங்குபவர்கள்லாம் அல்டிமேட்டா அவங்க சின்சியரா இருந்தாங்க, உண்மையா இருந்தா லைன் மாறிடுவாங்க. அப்படி கட்சி மாறுறது சரியா அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. அவர்களே குருவாக இருந்து, தேவி தேவர்களே குருவாக இருந்து நமக்கு நம்முடைய இலக்கை காட்டுகிறார்கள். அவ்வளவுதான். அதுல அவங்க கவலைப்படுறது கிடையாது. இப்போ இந்திரனுக்கு வந்து கவலை வந்துடுச்சு, என்ன வணங்குறதை விட்டுட்டு கோவர்தனத்தை வணங்குனீங்களேன்னு வெறி பிடிச்சிக்கிச்சு. ஆனா உண்மையாகவே ஒரு தேவி தேவர்கள் ஞானமுடையவர்கள் என்றால் அவர்கள் வந்து என்ன வணங்காத கிருஷ்ணரை வணங்கு, அவர் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு உண்மையான ஆச்சாரியன், எந்த ஒரு உண்மையான வைஷ்ணவன், தூய்மையான பக்தர்கள் யாருமே இப்ப இது வந்து அவங்க நல்லவங்களா சரியானவங்களான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு உத்தி. அவங்க சரியானவர்களாக இருந்தால் என்னை வணங்காதே கிருஷ்ணரை வணங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்க பொதுவா உலகத்துல என்ன நடக்குது பாருங்க, போலி மதவாதிகள்லாம் அவங்க பேரு தான் முன்னாடி நிக்கும். அவங்களே அவங்க கடவுளா வேற அவங்க கடவுளா மாத்திக்குவாங்க. அம்மாவா மாறிக்குவாங்க, அப்பாவா மாறிடுவாங்க, என்னென்னவோ மாறுவாங்க. அவங்களே கல்கி ஆயிடுவாங்க, கல்கி பக்கத்துல தாயார் உட்காந்துக்குவாங்க. இப்படி அவர்களே கடவுளா மாறிடுவாங்க. அவங்க சிவோகம்னுடுவாங்க, நாங்களே சிவோகம் அப்படின்னு மாறுவாங்க. இவங்கெல்லாம் ஜெனிவன் கிடையாது, இவங்கெல்லாம் சரியானவர்கள் கிடையாது. தேவி தேவர்களுக்கு கூட இது பொருந்தும். எப்பொழுது அவர்கள் சரியான திசையில நம்மளை திருப்புறாங்களோ அப்ப அவங்க சரியானவர்கள். சிவபெருமான் நிறைய பண்ணுவார் அதை. காசியில் அதை எப்பொழுதும் தினம் தினம் செய்து கொண்டிருக்கிறார். காசியில் உயிர்விடும் ஜீவராசிகள் காதுல போயிட்டு ராமநாமத்தை சொல்கிறார். அவர் எப்பொழுதும் ராமநாமம் சொல்கிறார். உண்மையாகவே சிவனை வழிபடுபவர்களுக்கு அவர் சொல்லிடுறாரு, சுப்ரீம் நான் கிடையாது, முழுமுதற் கடவுள் நான் இல்ல, கிருஷ்ணர் தான். நீங்க எல்லாம் ராமருடைய நாமத்தை சொல்லுங்கள், கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லித்தரார். அப்போ உண்மையான ஒரு ஆச்சாரியன், உண்மையான ஒரு தேவி தேவர் வந்து நாங்கள்ல முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் என்பதை கை காட்டுவார்கள். அந்த மாதிரி கை காட்டுல யாராவது இப்ப நிறைய மதவாதிகள் இருக்கிறாங்க, மதத்தை பரப்புபவர்கள் இருக்கிறாங்க. அவங்க அல்டிமேட்டா கடைசியில என்ன சொல்லிடுறாங்க, எல்லாரும் கடவுள், எல்லாரும் ஜோதியில போய் கலந்துடணும் அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க. பிரபுபாதர் இந்த பொருளுரையிலும் நிறைய நம்மை எச்சரிக்கிறார். ஏன்னா பக்தியினுடைய உச்சகட்டத்துல இப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பக்தி செய்து மிக உயர்ந்த நிலைக்கு வந்துடலாம். மிக உயர்ந்த நிலைக்கு வந்துட்ட பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் கடவுள் தான், எல்லாரும் கடவுள், எல்லாரும் கடவுள், கடவுள் எல்லாம் ஒண்ணு அப்படின்னு மாத்திடுறாங்க. எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மா இருப்பது உண்மை. எல்லாருக்கும் வந்து எல்லா ஜீவராசிகளும் ஆத்மஸ்வரூபி தான். ஆத்மா இருக்கிறது, உடல் தான் அழிய போகுது, ஆத்மா இருக்கிறது, இதெல்லாம் உண்மைதான். ஆனா யாரும் கடவுளாக மாற முடியாது. கடவுளுடைய பதவி கிடையாது. கடவுள் என்பது பதவி கிடையாது. பிரம்மதேவன் வரைக்கும் பதவி. நீ யார் வேணா பிரம்மாவா மாறலாம். யார் வேணா பிரம்மாவா மாறலாம். அதுக்குரிய புண்ணிய காரியங்களை செய்யணும். அதெல்லாம் பதவி. பிரம்மதேவன்றது பதவி, இந்திரதேவன்றது பதவி, சந்திரதேவன் இதெல்லாம் பதவிகள், அதை அடையலாம். ஆனால் கடவுள், முழுமுதற் கடவுள்ன்றது பதவி கிடையாது. அது அவர் தான், வேற யாரும் ஆக முடியாது. இதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் மற்ற இடங்கள்ல, மாயாவாதத்துல, மற்ற மத போதனையில நீங்க எல்லாம் கொஞ்ச நாள் ஆயிட்டதுக்கு அப்புறம் முக்தி பெற்ற பிறகு கடவுள் ஆயிடுறாங்க. பொதுமக்கள் கூட சொல்றாங்க பாருங்க, இறந்தவர்களுடைய போட்டோவை கொண்டு போய் பூஜை அறையில வச்சிருவாங்க, வச்சு சாமி ஆயிட்டாங்க அப்படின்றவாங்க. அது ரொம்ப தவறான ஒரு வாசகம். மொத்தத்துல இறந்தவர்களுடைய போட்டோவை வந்து சாமி பக்கத்துல வைக்கவே கூடாது. அப்புறம் வச்சுட்டு இந்த மாதிரி டயலாகும் பேசக்கூடாது. அதனால ஒரு நாளும் நாம் கடவுளாக மாற முடியாது. கடவுள் கிருஷ்ணர் மட்டுமே, கிருஷ்ணர் மட்டுமே. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை யாரு நமக்கு சரியா சொல்லி தராங்களோ அவங்கதான் ஆசான். அப்போ ஒரு முறை பிரபுபாதர் வந்து பிரச்சாரம் செய்து, ஆரம்ப காலகட்டத்துல பிரச்சாரம் செய்து கொஞ்ச நாள்ல வந்து சில பேர் வந்து கிருஷ்ணருடைய போட்டோவை கொஞ்சமா அப்படியே தள்ளி விட்டுட்டு பிரபுபாதருடைய போட்டோவை பெருசா வச்சு
சாய்பாபா அங்கெல்லாம் இருக்கிறாங்களே, எத்தனையோ அம்மா அப்பா பாபா பாபி அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இவரையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை தான் பெருசான பிரபுபாதர் வந்து தூக்கி போட்டு வச்சார் எல்லாரையுமே. மிகப்பெரிய தவறுகளை செய்யக்கூடாது. குருவை வணங்கணும். கண்டிப்பா குரு கடவுளுக்கு சமமானவர், கடவுளை போன்றவர், ஆனா கடவுள் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். குரு கடவுளுக்கு சமமானவர், கடவுளை போன்றவர், ஆனால் கடவுள் கிடையாது. அது தெளிவா சொன்னார். என்னுடைய நிலை அந்த நீங்க வந்து பூஜை அறையில வந்து கீழ்ப்படியில தான் வைக்கிறோம் நம்ம குரு பரம்பரைய. குரு பரம்பரை நமக்கு முக்கியம். குரு பரம்பரை மூலமாகத்தான் கிருஷ்ணரை அடைகிறோம். ஆனால் குருவை கிருஷ்ணர் பக்கத்துல வைக்கிறது இல்லை. 6 கோஸ்வாமி 6 கோஸ்வாமிகள், 6 கோஸ்வாமிகளுக்கு அப்புறம் பரம்பரைக்கு அப்புறம் பிரபுபாதர் இருப்பார். பிரபுபாதருடைய போட்டோவை விட நம்முடைய குருதேவருடைய போட்டோ சிறியதாக இருக்க வேண்டும். எந்த குருவும் தன் குருவை விட தான் உயர்ந்தவனாக மாறுவதை விரும்புவதில்லை. அது ஒரு பெரிய அபராதமா மாறிடும். நமக்கெல்லாம் ஆச்சாரியன் வந்து ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதரை விட நம்முடைய குருவனுடைய போட்டோ பெருசா இருக்கக்கூடாது. இதெல்லாம் குரு பரம்பரையில நமக்கு சொல்லித்தர்ற விஷயம். குருவை நாம் முழுக்க முழுக்க மரியாதை செய்கிறோம், கடவுளை போன்று போற்றுகிறோம். ஆனா கடவுள் ஆக மாட்டார். கடவுளுடைய பிரதிநிதி. இதுல எல்லாம் நம்ம தெளிவா இருக்கோம். கடவுளுடைய பிரதிநிதி. அதனால சரியான மார்க்கத்தை நமக்கு காட்டுவார் குருதேவர். நமக்கு சரியான மார்க்கம், நாம வந்து பக்தி தொண்டுல உயர்வதற்கான சரியான மார்க்கத்தை காட்டுகிறார். அப்ப தேவி தேவர்களும் கூட சரியான, நாங்கள் கடவுள் இல்லை, கடவுள் வந்து கிருஷ்ணர் தான் சரியாக காட்டும் போது அந்த பக்தனுக்கு பயன் கிடைக்கிறது. அப்போ ஒரு கேள்வி வருது. சிவனை சுத்தி நிறைய பேர் சிவனடியார்கள் இருக்கிறாங்க, பூதகணங்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தூய பக்தரா மாறினதா வரலாறுல இல்லையே அப்படின்போது, விருப்பப்படும் பக்தர்களுக்கு தான் அவங்க எல்லாம் வழிகாட்டுறாங்க. அவங்க விரும்பல. இந்த சிவபக்தர்கள்லாம் வந்து பௌதிக ஆசைகள் உடையவர்கள். அதனால்தான் அங்கேயே அப்படியே அந்த ஒரு படியிலே நின்னுடுறாங்க. எப்பொழுது அதெல்லாம் விட்டுட்டு உண்மை தேடல் ஆரம்பிக்கும் போது சிவனே வழிகாட்டி மேல அமைச்சிடுவார். ஏன்னா சிவன் வந்து ஒரு ஆச்சாரியன், 12 மகாஜனங்கள்ல ஒருத்தர். அதனால அவரே ஆசானாக மாறி உண்மையை தேடுதலில் ஈடுபட்டிருக்கும் ஜீவாத்மாவை கிருஷ்ணரை நோக்கி திருப்பிடுவார். அதனால கிருஷ்ணரை காட்டும் ஆச்சாரியன்கள் தான் சரியான ஆச்சாரியர்கள். இதை நம்ம பார்த்துக்கலாம். இதை ஒரு சாதாரண பக்தர் ஆனா கூட நமக்கு வந்து யார் சரி யார் தவறுன்றது புரிய ஆரம்பிச்சிடும். யார் நம்மை சரியான மார்க்கத்துல கொண்டு போறாங்க, யார் என்னையே புகழ்ந்து கொண்டிரு நம்ம திருப்பி விட்டுறாங்கன்றதையும் நீங்க கண்டுபிடிக்கணும். குலசேகர ஆழ்வார் தெரிய சொல்றார், நீ கோவிந்தனை வணங்கு, தேவகி நந்தனை வணங்கணும். அவரே வணங்குறார், அவரே போற்றி பாடுகிறார். இதுல இருந்து அவர் வந்து கிருஷ்ணர் வந்து அருவ அம்சம்லாம் கிடையாது, முழுமுதற் கடவுள். அவர் எல்லாரையும் காப்பாற்றுபவராக, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் அனைவரையும் படைத்து காத்து அழிப்பவராக இருக்கிறார். பக்தர்களை காப்பாற்றுகிறார், பூமியின் பாரத்தை குறைக்கிறார், மிகவும் மிருதுவான சரீரத்தை உடையவராக இருக்கிறார். ஆனால் மிகவும் பலசாலியாகவும் அவரே இருக்கிறார். அதனால இந்த பொதுமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க வந்து கிருஷ்ணர் நம்மை போல வந்திருக்கிறார், நம்மை போன்றவர் அப்படின்னு. ஏன்னா பகவானே சொல்றார், நான் வந்து இந்த உலகத்துல அவதாரம் எடுத்து வரும்போது மக்கள்லாம் என்னையும் அதே மாதிரி சாதாரணமானவர்களாக நினைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு வந்து பிறப்பில்லை அப்படின்னாலும் அவர் வந்து இந்த உலகத்துல மக்களுக்கோட லீலை புரிவதற்காக அவதரிக்கிறார். லீலை புரிந்து அந்த லீலையை கேட்பதனால நமக்கு வந்து முக்தி கிடைக்கிறது. அதனால வர்றார். நமக்கெல்லாம் அந்த ஜெயில்ல வரக்கூடிய ஜெயிலர் மாதிரி, ஜெயில்ல வந்து சிறைச்சாலையில் சிக்குண்டிருக்கும் கைதி இருக்கிறான். அவனை விடுதலை பண்றதுக்கு சில நேரங்கள்ல பிரதம மந்திரி கூட சிறைச்சாலைக்கு வந்துருவாங்க. இது ஏதாவது விழா இருக்கும், அரசாங்க விழாக்கள் இருக்கும். அந்த விழாக்களின் போது பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க. அப்ப பெரிய தலைவர்கள்லாம் சிறைச்சாலைக்கு வராங்கன்னா அப்ப அவங்க எல்லாம் வந்து சிறை கைதிகளா அப்படின்னு கேட்டா இல்லை.
இந்த சிறை கைதிகளுக்கு வழி காட்டுவதற்காக, அவங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்றதுக்காக வருவாங்க. வந்து அவர்களை வழிகாட்டுவார்கள். அது போலதான் பகவானும் இந்த பௌதிக உலகத்தை அவர் தான் படைச்சார். நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். போய் ஆட்டம் போடு, நல்ல ஆட்டம் போடு, முடிதான் பாரு, நான் இல்லாமல் உன்னால் சுகித்திருக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு பார்க்கணும். இப்போ சில குழந்தைகள்லாம் இப்பெல்லாம் உதாரணம், பௌதிக உதாரணம் ஒண்ணு தர்றதுக்கு விரும்புறேன். வயசு பசங்கள்லாம் இப்பெல்லாம் அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்கறது கிடையாது. அது நண்பர்கள், தோழிகள், தோழர்கள், அப்படி இப்படி அது ஒரு ஃபேன்சி வாழ்க்கை. அம்மா அப்பானா காலையில சீக்கிரம் எழுந்தணும், ஜெபம் பண்ணணும், டிசிப்ளினா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், டைம்ல குளிக்கணும், டைம்ல சாப்பிடணும், டைம்ல ஸ்கூல் போகணும், வரணும். அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அதனால ஆனால் பெற்றோர்கள் பாதுகாப்பை தருபவர்கள், பெற்றோர்கள் உண்மையாக நேசிப்பவர்கள், அது அந்த குழந்தைங்களுக்கு புரியதில்லை. அதனால என்ன பண்ணுது, எனக்கு சுதந்திரம் வேண்டும் சொல்லுதுங்களா. இப்ப சமீபத்துல ஒரு உதாரணத்தை பார்த்தேன், அதனாலதான் சொல்ல விழைகிறேன். அந்த குழந்தை சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்டே பண்ணிடுச்சு. இப்பெல்லாம் வந்து திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, பேசக்கூடாது, கடுமையா இருக்கக்கூடாது. அப்பனா உடனே அபியூஸ் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துட்றாங்க. சைல்டு அபியூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து அந்த பெற்றோர்களை கூட ஜெயில போட்டுருவாங்க. இப்ப அந்த மாதிரி பிரபல்யமான விஷயங்கள் வந்து வெளிநாடுகள்ல நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப நம்ம நாட்டுக்கு, முக்கியமா நம்ம மாயாப்பூர்லாம் வெளிநாட்டு மக்கள் நிறைய வாழறதுனால வெளிநாட்டு கலாச்சாரம், வெளிநாட்டு பண்பாடு எல்லாம் நிறைய வந்துடுச்சு இங்க. இப்போ ஒரு தாய் குழந்தைய வந்து கண்டிச்சதுனால அந்த குழந்தை தாயை பழி வாங்கணும்னு போய் போட்டு கொடுத்துருச்சு. அல்லும் பகலும் போராடி அவ வந்து ஒரு எல்லாம் மிகவும் பக்கத்து வீட்டுக்காரின்னா உங்களுக்கு நல்லா தெரியுமே அவ எப்படி இருக்கிறான்ட்டு. ஒரு உண்மையான தாய் அவ. இந்த குழந்தையை திசை திருப்பியவர்கள் ஒரு 4 நாள் வச்சிருந்தாங்க அந்த குழந்தைய. ஒரு 4 நாள் அம்மா எல்லாம் வேஸ்ட், உங்க அம்மா உன்னை அபியூஸ் பண்றா, வெளியே வந்துரு, பணத்தை கேட்டு தனியா வாழு, உன்னால தனியா. பெண் குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் அது பெண் 60 வயசானா கூட தனியா வாழ முடியாது. என்ன பணம் இருந்தாலும் பெண் தனியாக இருக்க முடியாது, பாதுகாப்போடு தான் இருக்க வேண்டும். இந்த அறிவுரை எல்லாம் சாஸ்திர அறிவுரை. அது இல்லாம இப்ப இந்த வெளிநாட்டு கலாச்சாரம் நிறைய வந்ததுனால ஒரு பெண் குழந்தையை மயக்குகிறார்கள். இது மிக மிக தவறு, கண்டனத்துக்குரியது. தாய் தந்தையருடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போறேன்னது அந்த குழந்தை. விட்டுட்டாங்க, வேற வழி. ஏன்னா இப்ப அதுக்கு குழந்தைக்கு சப்போர்ட்டா நிறைய பேர் நிக்கிறாங்க வெளிநாட்டுக்காரங்கலாம். சரி, இப்போ 4 நாள் வச்சிருந்தாங்க. 5ஆவது நாள் ஏதோ மருந்தை கொடுத்து அந்த குழந்தை உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில போட்டு ஓடி போயிட்டாங்க. இதுதான் பௌதிக உலகம். அப்புறம் அந்த தாய் ஓடி போய் அந்த தன் குழந்தையை காப்பாற்றி கொண்டு வந்தாள். பக்தர்களை இத மாதிரிதான் நாம பண்றோம். யாரிடம்? கிருஷ்ணரிடம். நீ வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம், நான் தனியா இருக்கணும். சரி, அதற்காக கருணையை காட்டி தான் பௌதிக உலகத்தை படைக்கிறார். சரி, போய் அங்க போயிட்டு ஆட்டம் போடு, எப்போ என்னுடைய நினைவு வருகிறதோ அப்பவா அப்படின்னு சொல்றார். அதற்காக நாமெல்லாம் சிறைச்சாலையில இருக்கிறோம். இந்த சிறைச்சாலைக்கு வருகை தரும் தலைவர்களை போல, மேன்மக்களை போல. நீங்க அந்த பௌதிக உதாரணம் கொடுத்ததுனால அந்த போலி தலைவர்கள்லாம் நினைச்சுக்காதீங்க. சிறைச்சாலைக்கு வரும் உண்மையான அக்கறையுடைய நன்மக்கள், மேன்மக்களை போல குலசேகர ஆழ்வார் வந்து நமக்கு எப்படி பகவானை புகழ்ந்து பாடணும்னு சொல்லித்தரார். இப்படிதான் பாடணும், இப்படி பாடுங்க. ஏன்னா இல்லைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் மாதிரி யோசனை எல்லாம் வராது. இப்படிலாம் பாட்டு எழுத முடியுமா நம்மால? அதெல்லாம் சோறு கொடு, தண்ணி கொடு, பகவானே தினமும் சோறு போட்டுரு, எங்களுக்கு பகவானே தினமும் இத்தை கொடுத்துரு, அத்தை கொடுத்துரு, இந்த துன்பத்தை நீக்கு, அந்த துன்பத்தை நீக்குன்னு தான் பாட்டு. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு வந்தால் அப்படின்லாம் பாட்டு பாடி இதை கொடு, அதை கொடு. பாகும் பருப்பும் இருக்கு இல்ல, உனக்கு நான் தருவேன், கலந்துனக்கு நான் தருவேன், துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் 3 நீ எனக்கு தா அப்படின்னு பிள்ளையார் பாட்டு இல்லையா? முதல்ல சொல்லின்னு இருந்தேன், இப்ப வரமாட்டேங்குது. ஏன்னா அதுலயும் பாருங்க வியாபாரம். நான் அதையும் கலந்து உனக்கு கொடுத்துட்றேன், நீ எனக்கு 3 சங்கத்தமிழ் இயல் இசை நாடகம் 3 எனக்கு கொடுத்துரு. நான் கொடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? வியாபாரம் கிடையாது, பக்தின்றது வியாபாரம் கிடையாது. மாதாஜி,
பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத் தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. வியாபாரம் மாதிரி இல்ல, ஆமா வியாபாரம் மாதிரி இருக்கு. ஆமா அது ஏன் அப்படி பாடினாங்கன்னு தெரியல. ஆனா அதெல்லாம் நம்ம நான் அப்படி பாடி நிறைய இருக்க மாதாச்சு. நிறைய அதை கொண்டா இதுதான் இதை தரேன் உனக்கு தான், நான் அதை பண்றேன் இதை பண்றேன் நீ எனக்கு அதை பண்ணு, அந்த மாதிரி எதிர்பார்ப்புலே. பக்தனுக்கு வந்து அந்த நான் தரேன்னு எப்படி சொல்ல முடியும்? முதல்ல ஆமா எப்படி கொடுக்க முடியும்? பாலும் தெளித்தேனும் நானே தர முடியுமா? இப்ப இஸ்கான்ல வந்து ஒரு விஷயம் நடக்குது. பக்தர்கள் பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல. நீங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்க கையில பூ கொடுப்பாங்க. சில புது ஆட்களுக்கு தெரியாது, உடனே அதை எடுத்து தலையில வச்சுப்பாங்க, இல்ல மூந்து பார்த்துருவாங்க. ஆமா உங்களுக்கு பூ கொடுக்கறது நீ கொண்டு போய் சாமிக்கு போடு. சுவாமிக்கு போடுறதுக்கு. அப்ப வந்து எனக்கு தோணும், அது பாருங்க, இந்த புண்ணியத்தை தேடணும், நானே பூ போடணும், என்னுடைய பணத்துல இருந்து பூ போடணும்னு நினைக்கிறவங்களாம் அங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஏன்னா பூ கூட நாங்களே தரோம், நீ போட்டுரு. அப்பதான் யோசனை பண்ண, இந்த பூ கூட கிருஷ்ணர் கொடுத்தாதான் நம்ம அவருக்கு போட முடியும். சோ அதனால பக்தர்களே நமக்கு வந்து இந்த புரிதலை இந்த கோயில்ல வந்து தெளிவுபடுத்துறாங்க. நீ எது கொடுத்தாலும் அது அவனுக்கு தான், பகவானுக்கு தான். நான் இப்படி பேசவே இப்படி பாடவே கூடாது நானு, ஏன்னா இந்த சரீரம் கூட அவனுக்கு தான், எல்லாமே அவனுது. நான் இதை தரேன் நீ எனக்கு அதைத்தா அப்படின்னு பேரம் கூட பேச முடியாது. எல்லாமே எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அவன். அதனால நமக்கு குலசேகர ஆழ்வார் ஒரு பாட்டுல கூட 53 ஸ்லோகம் இருக்கு, அதுல ஒரு பாட்டுல கூட இந்த மாதிரிலாம் வராது. எனக்கு காப்பாத்து, எனக்கு வந்து வயிற்று வலியை போக்கிடு, எனக்கு தலைவலியை போக்கிடு, எனக்கு வந்து கொஞ்சோண்டு பணம் கொடுத்துரு, நான் வாழறதுக்கு ஏதாவது வழி பண்ணு, என் கஷ்டத்தை கொஞ்சோண்டு பாரு, இப்படிலாம் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கவே இருக்காது. வாழ்த்துறார். வாழ்த்துதல் எப்படி வரும்? ஒரு தாயாக இருந்தால், இப்ப நான் வந்து தாய், என் குழந்தைய நான் வாழ்த்தலாம். பகவானை தன் குழந்தையாக நினைத்தால் ஒழிய வாழ்த்த முடியாது. நான் உனக்கு கொடுக்குறேன்னு நினைச்சா அது வேற. இந்த மாதிரிதான் நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது. இது கொடுப்பதில்லை, வாழ்த்துதல். கேட்பதில்லை, அவரை வாழ்த்துதல். அங்க அவரை கடவுளாவே நினைக்கல, குழந்தையாக. பகவானை கடவுளாக நினைக்கிறது தான் இப்ப சாமானிய பக்தி. ஆனால் மிக உயர்ந்த நிலையில பகவானுக்கும் நமக்கும் இருக்கும் அன்பு மட்டுமே தெரியும், வேற எதுவும் கிடையாது. இப்ப நாம வந்து நம்முடைய மனசுல நாம எல்லாம் பௌதிகவாதிகள் தான். ஆனால் பிரபுபாதருடைய கருணையினால நாம செய்யறது வந்து தூய பக்தி தான். ஹரே கிருஷ்ண மாமந்திரத்துல எதுவுமே இல்லை. கடவுளே தினமும் எங்களுடைய அனுதின உணவை இன்று எங்களுக்கு அளித்தரல வேண்டும், உங்களுடைய ராஜ்யம் அங்கு செயல்படுவதை போல இங்கும் செயல்படட்டும். ஏன் இங்க செயல்படுறது இல்லையா அவருடைய ராஜ்யம்? இந்த மாதிரிலாம் பிரார்த்தனைகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் நெய் கொடுப்பேன், நீ எனக்கு மெய்ய கொடு, நான் உனக்கு அதை கொடுப்பேன், நீ எனக்கு இதை கொடு. பேரன்லாம் பேசுறது கிடையாது. இஸ்கான்ல பிரபுபாதர் அந்த மாதிரி ஒரு பிரேயர் கூட சொல்லியே தரல, அந்த மாதிரியே இல்லை. அப்படின்னா எப்படி பிரார்த்தனைன்னா, நதனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜன்னனி ஜன்னனி ஈஸ்வரே பவதாத் பக்திராஹித் கீத்துவை நதனம் ந ஜனம். எனக்கு பணம் வேணாம், எனக்கு என்னை பின்பற்றுபவர்கள் வேணாம், எனக்கு அழகான பெண்கள் வேண்டாம், நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் நாமத்தை சொல்லணும். அதான் பிரார்த்தனை, அதான் பிரார்த்தனை. அப்போ ஆண்டாளும் திருப்பாவையில சொல்றா, சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியை போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மேத்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறைகொள்வாய் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உன் தன்னோடும் நாமேயாவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். வேறெல்லாம் இல்ல. ஜெகநாத் அஷ்டகம்லயும் நாம் சொல்றோம், நவையாச்சே ராஜ்யம் ந சகனக மாணிக்க விபவம் ந யாச்சே அயம் ராம்யம் சகல கியான காமியாம் வரவதும் சதா காலே காலே பிரமதபதினா கீத சரித்தோ ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவத்துமே. எந்த பிரார்த்தனையிலையும், நம்ம குரு பரம்பரையில வரக்கூடிய எந்த பிரார்த்தனையிலையும் நான் இதை தரேன் அதை தரேன் அதை கொடு இதை கொடு இல்ல. நீ வாழு கிருஷ்ணா, உன்னை வாழ்த்துறேன். ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகீ நந்தனோயம், ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணுவம்ச பிரதீபக,
ஜெயத்து ஜெயத்து மேக ஷியாமல கோமலாங்கோ ஜெயத்து ஜெயத்து பிருத்வி பாரோ நாஷோ முகுந்த. முகுந்தனை வாழ்த்துறோம். வாழ்த்துறதுக்கு நமக்கெல்லாம் தகுதி இல்லை, குரு பரம்பரையில சொல்லித்தராங்க. அதனால அவங்கள நாங்க பின்பற்றி பகவானை பாடுகிறோம். பாடுறதே எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துரும். நாம அவங்க கோஷ்டியில வந்துட்டோம்னாலே போதும், காப்பாற்றப்படுவோம். காப்பாற்றுதலை பற்றி தனிப்பட்ட முறையில நம்ம பிரார்த்தனை செய்ய தேவையில்லை. இருந்தாலும் திரௌபதி மாதிரி சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சித்த கோவிந்த புண்டரிகாட்ச ரக்ஷமாம் சரணாகத்தம்னா அடுத்த நிமிஷம் வந்து நின்றுடுவார். பக்தர்களை கண்டிப்பா காப்பாற்றுவார், காப்பாற்றுகிறார். அதனால நாம அவரை பாடி பாடி மகிழ்ச்சியோட இருப்போம், அவரை போற்றி பாடி கொண்டிருப்போம். அதுதான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல வந்து ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா பகவானுக்கு ஜெய பாடுகிறோம். அவ்வளவுதான். பக்தர்களுக்கு இதுல ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். இந்த பொருளுரையில வந்து நிறைய விஷயங்களை பிரபுபாதர் சொல்றார். பகவானுடைய பல வேறுபட்ட சக்திகள், பகவானுடைய தோற்றம், பகவான் வந்து எப்படி இந்த உலகத்துல அவதரித்து நம்ம எல்லாம் காப்பாற்றுகிறார், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க படிச்சுக்கோங்க. பகவானுடைய திருமேனியை பற்றின விவரங்களும் கொடுத்திருக்கிறார் பிரபுபாதர், அதையும் நீங்க படிக்கலாம். ஏதாவது கேள்விகள், பொதுவான கேள்விகள் இல்ல இந்த ஸ்லோகத்துக்கான கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. பக்தி வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நாம ஜபத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இன்னைக்கு பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் இருக்கு அந்த டிப்கோவோட, ஆனா நீங்க பிரபுபாதாவோட அந்த விளக்கம் எல்லாம் என்கிட்ட இல்லை மாதாஜி. எல்லாருக்கும் புத்தகத்தை அனுப்பிட்டேன் மாதாஜி. உங்களுக்கும் வந்து வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை உங்க மொபைல் போன்ல எல்லாருக்குமே இந்த புத்தகத்தை அனுப்பிச்சிருக்கேன். அதை தொட்டிங்கன்னா அது வரும். அதுக்கு தள்ளி தள்ளி பக்கத்தை வந்து தள்ளணும். சரி, பக்கத்தை தள்ளினீங்கன்னா ஓடும். அப்புறம் எது வேணுமோ அதுக்கு நிறுத்தினீங்கன்னா அங்க அந்த பக்கத்தை நீங்க படிச்சுக்கலாம். ஏன்னா எல்லா புத்தகம் வெளியீடு நின்னு போயிருக்கு. மூர்ணமால ஸ்தோத்திரம்ன்ற புத்தகம் வந்து புதுசா வெளியீடு முன்ன வந்த பிரிண்டோட விட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால இல்லைன்னா எல்லாரையும் வாங்க வச்சிருப்பேன். அதனால ஸ்டாக்கே இல்லை, சரக்கு இல்லை. அதனால எல்லா பக்தர்களுக்கும் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கிறேன். அதை வச்சு நீங்க படிச்சுக்கலாம். சரி மாதாஜி. இது வந்து லிப்கோ வெளியீடுன்ட்டு முன்னால நான் என்ன 15-20 வருஷம் முன்னால படிச்சது மாதாஜி. ஸ்லோகம் அதோட அர்த்தம் மட்டும் இருக்கும், வேற பொருள் உரை எல்லாம் இருக்காது அதுல. வேற ஏதாவது சந்தேகங்கள்? வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? மூர்ணமால ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சா? சரி, புரிஞ்சிருச்சு. வெரி குட். பொதுவா ஏதாவது கேள்விகள் இருக்கா? பக்தி பாதையில ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு ஒரு பொது கேள்வி மாதாஜி. இப்ப அத்வைதா நான் ஒரு இது பார்த்தேன் மாதாஜி, ஒரு போஸ்டர். அதுல வந்து பஞ்சதத்துவா இருந்தார். அது அப்ப யார் யார் என்னென்ன அப்படின்னு கீழே போட்டிருந்தது. சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணர், நித்யானந்தர், பல்ராமர், அப்புறம் கதாதரர், ராதாராணி, அப்புறம் அத்வைதாச்சாரியர் வந்து லார்ட் விஷ்ணு பிளஸ் கிருஷ்ணா அப்படின்னு போட்டிருந்தது. அது அப்போ அதை எப்படி மாதாஜி புரிஞ்சுக்கிறது? விஷ்ணு கிருஷ்ணரும் விஷ்ணுவும் சாரி சிவபெருமானும் அப்படி போட்டிருந்தது. அப்போ சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணு கிடையாது. ஆனா அவரை எப்படி மாதாஜி புரிஞ்சுக்கிறது? அத்வைதாச்சாரியரை அம்சம், அவருடைய அம்சமும் இவருடைய அம்சமும் சேர்ந்து வர்றது. ரெண்டு பேருடைய எம்பவர்மெண்ட்டும் அவர்கிட்ட இருக்கும். சிவனுடைய அம்சமும் விஷ்ணுனுடைய அம்சமும் அவர்கிட்ட இருக்கும். ஓகே மாதாஜி. அவருடைய அம்சம் இப்ப நீங்க பாண்டவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மகாபாரத கதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். அதுல சில உபன்யாசகர்கள் அர்ஜுனனே போல ஆன்மீக உலகம்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கு.
ஆனா அதனுடைய உண்மையான விளக்கம் என்னன்னா, அர்ஜுனன் வந்து ஆன்மீக உலகத்துல இருந்து தான் வர்றார். ஆனா அவர் பௌதிக உலகத்துக்கு வரும்போது இந்த இந்த சொர்க்கலோகத்துல இருக்கிற இந்திரனுடைய அம்சம் வந்து அவரோட சேருது. ஒரு எம்பவர்மெண்ட் கிடைக்கும். இந்திரனுடைய அம்சம், இந்திரனுடைய மகனா தானே வர்றாரு அர்ஜுனன். அந்த எம்பவர்மெண்ட், அந்த சக்தி வந்து அர்ஜுனனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப சக்தி இல்லாதவரான் இல்ல, தேவர்களும் கொஞ்சம் சேர்ந்துக்கிறாங்க. அப்படிதான் அப்ப பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து ரெண்டு, ஒண்ணு இட்டர்னல் நித்தியமாக நித்திய சூரிய அர்ஜுனன், ஒரு அர்ஜுனன் வந்து அந்த இந்திரனுடைய மகன். அந்த மாதிரி அப்ப அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த பகுதி, அந்த அர்ஜுனனுடைய அந்த பகுதி திரும்ப வந்து இந்திரலோகத்துக்கு போகுது. ஒரிஜினல் அர்ஜுனன் வந்து ஆன்மீக உலகம் கிருஷ்ணரோட போறாரு. அதனால சில பேர் என்ன சொல்லுவாங்க, அது பாத்தீங்கன்னா மகாபாரத முடிவுல பாத்தீங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போன மாதிரி காட்டுவான் சில கதைகள்ல. ஆனா இவர்கள்லாம் நித்திய சூரிகள், எப்போதும் கிருஷ்ணர்கிட்ட தான் இருந்தாங்க. இது ஒரு விளக்கம். அத்வைத ஆச்சாரியார் சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்த அவதாரம், இணைந்த அவதாரம். இணைந்த அவதாரம்னா அப்ப 2 in 1. ஆமா, சில பெரிய பாஞ்சாலி திரௌபதி பாத்தீங்கன்னா 4 in 1, 4 நபர்கள் ஒரு நபர்ல. இதெல்லாம் நம்மால புரிந்து கொள்ள முடியாது. மல்டிபிள் பர்சனாலிட்டி அவங்க எல்லாம். அது மிக மேன்மையான உயர்ந்த பக்தர்களுக்கு சாத்தியமாகும், நமக்கெல்லாம் புரிந்து கொள்ள கூட முடியாது. 2 பேர் இருக்கிறாங்க அதுல, அவங்கள 2 பேரும் சேர்ந்த அவதாரம், இணைந்த அவதாரம்னு சொல்லுவாங்க. அத்வைத ஆச்சாரியார் சிவபெருமானும் விஷ்ணுவும் இணைந்த அவதாரம். ஓகே மாதாஜி. சரி, பக்தர்களை நம்ம வந்து அடுத்த வாரம் சந்திக்கலாம். வகுப்பு வந்ததுக்கு நன்றி. வாஞ்சா கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்து பிரியச்ச பதிதானம் பாவனை. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.